ப்ரோ நீங்கள் ஒரு யூஸ்டு கார் வாங்கலான்னு இருக்கீங்களா? அந்த கார் ஃப்ளட் ஆயிருக்கா இல்லையான்னு உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியுமா? வாங்க சொல்லி தரேன். ஸோ ஒரு யூஸ்டு கார் வாங்கும்போது ஒரு ஃப்ளட் ஆயிருக்கா இல்லையாங்கிறது செக் பண்ணுறது முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருக்கும். அந்த வண்டியில் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, அண்டர் சேஸில் ரஸ்ட் இருக்கான்னு பாருங்கள், இன்ஜின் கேபினில் ரஸ்ட் இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். அதை தாண்டி எல்லாத்துக்குமே தெரியாத ஒரு விஷயங்கள் என்னென்ன இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர், பிரேக்கு, கிளச், பெடல்ஸ் வரும். அந்த பெடலுக்குள்ள எல்லாமே பார்த்தீங்கன்னா ரஸ்ட் ஃபார்மேஷன் ஆயிருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதுக்குள்ளே இருக்க பீம்ஸ் எல்லாமே ரஸ்ட் ஃபார்மேஷன் ஆயிருக்கா, உப்பு கரை இருக்கா அப்படிங்கிறது பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா சீட்டுக்கு அடியில் இந்த மாதிரி போல்ஸ் எல்லாமே வரும். இந்த போல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரஸ்ட் ஃபார்மேஷன் இல்லை வந்து உப்பு கரை இருக்கா, இல்லை இந்த தட்டு அடியில் வந்து சீட்டுக்கு அடியில் வரக்கூடிய தட்டு செக் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த சீட்டுக்குள்ளே வரக்கூடிய இங்கே ஸ்ப்ரிங்ஸ் எல்லாமே வரும். இந்த ஸ்ப்ரிங்ஸில் ரஸ்ட் ஃபார்மேஷன் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். அது போக பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட்ஸ் ரிமூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே உப்பு கரை இருக்கும். அது போக அந்த சீட் பெல்ட்ஸுக்குள்ளே வந்து ரஸ்ட் ஃபார்மேஷன்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். அது போக முக்கியமான ஃபேக்டர் இன்னொன்று என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 4 டோர்ஸ் ஓப்பன் பண்ணி டோருக்கு பாட்டம் சைடில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரஸ்ட் ஃபார்மேஷன் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் ஒரு காரில் வந்து என்ன குவாலிட்டி இருக்குது, ரஸ்ட் ஃபார்மேஷன் ஆயிருக்கா, ஃப்ளட் அஃபெக்டட் ஆயிருக்கான்னு தெரியும். ஒரு யூஸ்டு காரில் வந்து ரஸ்ட் ஃபார்மேஷன் ஆகாமல் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ரஸ்ட் ஃபார்மேஷன் இல்லாமல் இருக்க வாய்ப்புகள் இல்லை. பட் நார்மலாக ஏஜ்னால் வரக்கூடிய ரஸ்ட்டு வேறு, ஃப்ளட் அஃபெக்ட்னால வரக்கூடிய ரஸ்ட்டு வேறு. அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வாங்க தெரிஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி வாங்க. அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஒரு குவாலிட்டியான எக்ஸ்பர்ட்டை வச்சு செக் பண்ணி அந்த கார் ஃப்ளட் ஆயிருக்கா இல்லையாங்கிறது தெரிஞ்சு அதுக்கப்புறம் வாங்குங்க. ஸோ இது போல் ஆட்டோமொபைல் இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக மைக்கார் பை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க.